இந்த படத்துல ஆடு வளர்க்குற ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து போறாரு. அவர் ஏன் இறந்து போறாரு, எதனால இறந்து போறாருன்னு சொல்லி அவர் வளர்க்குற ஆடுங்களே கண்டுபிடிக்கும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் தான் ஜார்ஜ். ரெபேக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இவர் வளர்க்குற ஆடுகளை பத்தி லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. கடைசியா எழுதின லெட்டர்ல உங்களுக்கு எந்த ஆடு ஸ்பெஷல்னு கேட்டிருந்தேன். எனக்கு எல்லா ஆடுமே ஸ்பெஷல் தான், அதனால தான் நான் எல்லா ஆட்டுக்குமே பேர் வச்சுருக்கேன். ஆனால் இதில் 2 பேர் ரொம்ப ஸ்பெஷல். ஒருத்தன் பேர் செபஸ்டின். அவனுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வருவான், எப்போ போகணுன்னு தோணுதோ அவன் போவான். ஒருத்தி லில்லி, அறிவாளி. என் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு யாருக்கோ லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. தினமும் காலையில் அவங்களுக்கு தேவையான உணவும் மருந்தும் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவானதும் டிடெக்டிவ் ஸ்டோரி, க்ரைம் ஸ்டோரி இதெல்லாம் அவங்களுக்கு படித்து காட்டுறாரு. நான் சொல்கிற ஸ்டோரி எல்லாம் அவங்களுக்கும் புரியுதுன்னு நானும் நினச்சிக்கிறேன். நான் என்ன தான் இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாலும் அவங்களும் ஆடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளைமேக்ஸ் சொல்லாமல் எஞ்சி போயிடுறாரு. அவர் போனதும் கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லாமல் போயிட்டா இருப்பாரு. யார் அதை பண்ணியிருப்பான்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடுங்களும் டிஸ்கஸ் பண்ணுது. லில்லி சொல்கிறா, நாளைக்கு எப்படி கிளைமேக்ஸ் சொல்வார்ல, அப்போ யார் சொன்னது கரெக்டுன்னு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் ஜார்ஜ் மிச்ச கிளைமேக்ஸ் சொல்லும் போது லில்லி சொன்னது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எல்லா ஆடுங்களும் கூச்சல் போடும். இங்கே 3 குட்டிங்க விளையாடிட்டு இருக்கு. ஒரு குட்டி மட்டும் தனியாக இருக்கு. அதனால இந்த குட்டிங்க நீயும் என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு ஆடு வந்து அந்த குட்டியை துரத்தி விட்டுட்டு, அந்த ஆடு பனிக்காலத்தில் பிறந்தது, நம்மெல்லாம் வெயில் காலத்தில் பிறப்போம், அதனால அது கூட நம்ம சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. ஒரு குட்டி கேட்குது, இவருக்கே இந்த குட்டி மேலே மட்டும் இவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு. லில்லி சொல்கிறா, அவருக்கு வந்து பனிக்காலத்தில் பிறக்கிற ஆடுகளை பற்றி தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு. ரெபேக்கா கிட்ட லெட்டரில் மட்டும் பேசிட்டு இருக்கார் போல. நீ வரணும்னு விருப்பப்பட்டினா எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்த பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை மாதிரியே ஆடு வளர்க்குறவர், இன்னொருத்தன் ஆடு வெட்டுறவன், இவங்க கடை வச்சுருக்காங்க, அப்புறம் இவன் முட்டாள் போலீஸ். இவங்க வந்து சர்ச் ஃபாதராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றிலாம் சொல்கிறாரு. சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு, உனக்கு எனக்கும் தீர்க்க வேண்டிய பழைய பாக்கி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வர்றாரு. நீ வந்து என் ஆடுகளை பார்க்கணும், அதுக்காக நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லி லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. ஒரு நாள் அந்த ஆடு வளர்க்குறவன் இங்கே வரான் இவங்க பண்ணைக்கு. அவனை பார்த்ததும் மற்ற ஆடுங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. அவன் போட்டிருக்கிறது உள்ளன் சொட்டர், சாயம் போட்டவனுக்கு முத்தமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற ஆடுங்கள்லாம் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்குங்க. மோப்லி சொல்லுது, இவன் இந்த வாரத்திலேயே 3 வாட்டி வந்துட்டான் இல்லைன்ட்டு. லில்லி சொல்கிறா, அப்போ நம்ம 2 கூட்டத்தையும் இணைக்க போறாங்களான்னு சொல்லிட்டு எல்லா ஆடுகளும் ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்குங்க. திரும்ப வந்துடாதன்னு சொல்லி ஜார்ஜ் அவனை வெளியே துரத்தி விட்டுறான். அப்போ நம்ம கூட்டத்தை இணைக்க போறது இல்லையான்னு சொல்லி எல்லா ஆடுகளும் புலம்பிட்டு இருக்குங்க, எனக்கு அழுகழுகையா வருதுன்னு சொல்லிட்டு. லில்லி சொல்றா, இது நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா இதை மறந்துடலாம், நான் 1லேருந்து 3 வரைக்கும் எண்ணுவேன், எல்லாரும் மறந்துருங்க. அதுக்கு இன்னொரு ஆடு சொல்லும், மோப்லியால இதை பண்ண முடியாதுல்ல, அவனால மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு லில்லி, நாங்க எல்லாரும் மறந்துடுவோம், தயவு செஞ்சு நீ இதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தாதன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறந்துடுவாங்க. அந்த ஆடு வளர்க்குறவன் வந்துட்டு போனதுலேருந்து ஜார்ஜ் ரொம்ப டென்ஷனாக இருப்பான். லில்லி வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி கிட்ட வந்து நிற்பா. அது ஜார்ஜ் சொல்வான், எல்லாம் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். கடை வச்சிருக்கிற லேடிக்கு ஜார்ஜ் யாருக்கோ லெட்டர் எழுதுறாருன்னு தெரிஞ்சதும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த போஸ்ட்மேனுக்கே தெரியாமல் அந்த லெட்டரை எடுத்து வச்சுக்கிறா. அந்த லேடி கிட்ட ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு பையன் வருவான். போய் பார்த்தா இருக்கிறதுலேயே அது மொக்கையான ஃபெஸ்டிவலாக இருக்கும். அந்த லேடி அந்த பையன்கிட்ட காசை வாங்கிடுவான். என்ன இப்படி ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அவன் போயிடுவான். ஆடுங்கள்லாம் ஜார்ஜ் ஸ்டோரி சொல்ல வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு ஜார்ஜ் வரமாட்டான். அதனால அங்கே இருக்கிற ஒரு ஆடு, நான் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நம்மளாம் இறந்தோம்னா மேகமாக மாறிடுவோம், நமக்கெல்லாம் சாவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு லில்லியும், ஆமாம் நம்ம எல்லாரும் மேகமாக மாறிடுவோம், ஆனால் என்னன்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மா மேகமாக மாறினது மட்டும் எனக்கு ஞாபகமே இல்லை, எவ்வளோ ஞாபகப்படுத்தினாலும். மாப்லியை கேட்குறாங்க, உனக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்கும்ல, அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்கெல்லாம் மேகமாக மாறினதை நீ பார்த்தியான்னுட்டு. உடனே மாப்லியும் யோசிச்சுட்டு, ஞாபகம் இருக்குது, ரொம்ப அழகான நாள்னு சொல்லிடும். பனிகாலத்தில் பிறந்த ஆடு தனியாகவே இருக்கும். அந்த கடை வச்சிருக்கிற லேடி ஜார்ஜோட லெட்டரை படித்து பார்த்து கோவமாக தூக்கி போட்டுடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டரும் போகிற வழியில் மரத்தில் காரை மோதிடுறான். அதனால ஹெல்ப் கேட்டு திரும்பவும் அந்த வில்லேஜ்க்கே வந்துடுறான். வர வழியில் ஜார்ஜ் வீட்டுக்கு யாரோ டார்ச் அடிச்சுட்டு போகிறத பார்க்குறான். அன்னைக்கு நைட்டு ஜார்ஜ் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அடுத்த நாள் மோப்லி எழுந்து போய் பார்க்குறான். பார்த்தா லில்லி, ஜார்ஜ் விளையாடிட்டு இருக்காரு, மோப்லி அசையாத, கேம் விளையாடிட்டு இருக்கோன்னு சொல்றா. உடனே மோப்லி தொட்டு பார்த்துட்டு, இல்லை அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு, அவர் இறந்துட்டாருன்னு சொல்றான். மனுஷங்கள்லாம் செத்துருவாங்களா, அப்ப நம்மள மாதிரி மேகமா மாற மாட்டாங்களான்னு கேட்குறா லில்லி. இல்லை நம்ம மட்டும்தான் மாறுவோன்னு மோப்லி சொல்றான். லில்லி போய் மற்ற ஆடுங்க கிட்ட அவர் இறந்துட்டாருன்னு சொல்றா. அவர் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவர், இனி யார் எனக்கு மருந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு கேட்குது. உடனே ஒரு குட்டி கேட்குது, நம்மளும் இந்த மாதிரி தான் இறந்துடுவோமான்னு. லில்லி சொல்றா, இல்லை நம்மளாம் மேகமாக தான் மாறுவோம் அப்படின்னுட்டு.
உடனே லில்லி சொல்கிறா இதுக்கு ஒரே வழி நம்ம எல்லாம் அவரை மறந்துடலாம் அப்படின்ட்டு சொல்வா. அப்போ செபஸ்டின் வந்துட்டு அவர் ரொம்ப நல்லவர், அவரை எப்படி நம்ம மறக்கலாம், அவரை நம்ம மறக்கக்கூடாது, அவர் சிறந்த மனிதர்னு சொல்லும். அப்போ ஒரு குட்டி கேட்கும் அவர் யார் கொன்னது அப்படின்ட்டு. அப்போது லில்லி கேட்பா நீ ஏன் இந்த மாதிரி கேட்குற, அவரை யார் கொல்ல போறான்னுட்டு. ஜார்ஜ் சொல்கிற ஸ்டோரியிலலாம் கொலை தானே பண்ணுவாங்க அப்படின்ட்டு குட்டி சொல்லும். அப்புறம் லில்லிக்கு தோணும் அவர் கையில் இருக்கிற கலர் சேஞ்சை பார்ப்பா. போலீஸ் போய் செக் பண்ணி பார்ப்பாரு, அவர் ஆல்ரெடி இறந்துட்டுருப்பாரு. அப்போ அந்த ஆடு வளர்க்குறவன் நான் சைன் வாங்குறதுக்காக வந்தேன், வந்து பார்த்தா அவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அந்த இடத்துல ஆடு வெட்டுறவனும் வந்து எத்தனை ஆடு இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். லில்லி சொல்கிறா அன்னைக்கு அவ்வளோ மழை பெஞ்சுது, அவர் எப்படி ரெயின் கோட் போடாமல் வெளியே வந்தாருன்னு சொல்லிட்டு போய் அவர் ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க லில்லியும் மாபியும். போலீஸ் வண்டியை பார்த்ததும் ரிப்போர்ட்டரும் அங்கே வந்துருவான். ரிப்போர்ட்டரை பார்த்ததும் போலீஸ் கேட்குறாரு நீ என்ன பண்ணுறன்னுட்டு. அதுக்கு அவர் கார் சொதப்பிடுச்சு அதனால தான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன ஆச்சுன்னு ரிப்போர்ட்டர் கேட்பான். அதுக்கு பாவம் அவர் ஹார்ட் அட்டாக்குன்னு நினைக்கிறேன், இதில் என்ன நியூஸ் கிடைக்க போதுன்னு இவரை வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாரு. இல்லை ஏதாச்சும் க்ளூ கிடைச்சா பிரேக்கிங் நியூஸ் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு போலீஸும் இல்லை ஹார்ட் அட்டாக் தான், ஃபுல்லாக நான் தேடி பார்த்துட்டேன் எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறான். ரிப்போர்ட்டர் உள்ளே போய் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. உடனே போலீஸ் இதோ இப்போ தான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்ததும் போலீஸ் எல்லாம் கிளியராக தான் இருக்குது, ஓகே வாங்க போகலான்னுவார். அப்போ ரிப்போர்ட்டர் சொல்வார் இல்லை ஒரு ஹார்ட் பெயின் வந்தவரால் எப்படி இவ்வளோ தூரம் வெளியே வந்து விழ முடியும், இங்கே பாருங்கள் சோஃபா எல்லாம் கலைஞ்சிருக்கு, அப்புறம் யாருக்கோ ட்ரிங்க் ஆஃபர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு லில்லியும் ரிப்போர்ட்டரும் சேமாக சொல்லுவாங்க. போலீஸும் இது வெறும் ஹார்ட் அட்டாக் தான் கிளம்ப போவார். அப்போ ரிப்போர்ட்டர் நீங்கள் இருக்கிற எவிடன்ஸ்லாம் விட்டுட்டு ஏன் இதை வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். நீ பேர் வாங்குறதுக்காக ஏதாவது பேசிகிட்டு இருக்காதா, இது வெறும் ஹார்ட் அட்டாக் தான் சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுவார். லில்லி சொல்வா நம்ம ஜார்ஜை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னுட்டு. அதுக்கு செபஸ்டின் கேட்பான் போலீஸ் சொன்னாங்களான்ட்டு. இல்லை போலீஸ்காரே ஹார்ட் அட்டாக்ல இருந்ததா தப்பாக சொல்கிறான்னு லில்லி சொல்கிறா. அப்போ இது கொலை இல்லை வயல்ல மேயிற ஆடு சொல்கிற கதையா அப்படின்னு சொல்லி செபஸ்டின் கேட்குறான். லில்லி சொல்கிறா நைட்டு ஜார்ஜை பார்க்க யாரோ நெருக்கமானவங்க வந்திருக்காங்க, அதனால தான் அவர் ட்ரிங்க் ஆஃபர் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் முடியாமல் போயிருந்தா கண்டிப்பாக அவங்க கெஸ்ட்டு யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிட்ருப்பாங்க, அந்த மாதிரி யாரையும் அவங்க கூப்பிடலை. கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த காயமும் இல்லை, கையில் இருக்கிற கரையை பார்த்தா தரையில் உளுந்து தான் புரண்டிருக்காங்க, விஷம் தான் கலந்து கொடுத்துருக்காங்கன்னு லில்லி சொல்கிறா. வழக்கம் போல் நம்ம கதையில் வர காமெடி போலீஸாக தான் இவனும் இருக்கான். வேற யாராவது இது முன்னே நின்று நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணியே ஆகணும், ஏன்னா அது நம்மளோட ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி லில்லி சொல்கிறா. அதுக்கு ஒரு ஆடு கேட்குது யார் பண்ணுவான்னுட்டு. லில்லி சொல்கிறா ஜார்ஜ் நம்மளை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டாரு, எவ்வளோ அன்பாக வளர்த்தாரு, இது அவருக்காக நம்ம செய்யக்கூடியது, நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. நம்ம ஜார்ஜோ யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, இந்த கேஸை நம்ம தான் சால்வ் பண்ணணும்னு லில்லி சொல்கிறா. அதுக்கு செபஸ்டின் வந்து ரொம்ப சிரிக்கிறான். நீ யாருங்கிறத மறந்துட்டியா, நம்மெல்லாம் வெறும் ஆடுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. கொலையை சால்வ் பண்ணுற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, மனிதர்கள் வந்து அறிவு இல்லாதவங்கள ஷீப்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் லில்லியை சொல்கிறான் உலகத்திலேயே நீ ரொம்ப அறிவாளின்னு நினப்பா, இந்த வயலை விட்டு வெளியே போயிருக்கியா, நீ புள்ள மேஞ்சமா படுத்து தூங்கணுமான்னு இருக்கணும், கேஸ் சால்வ் பண்ணுறதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்கன்னு செபஸ்டின் சொல்கிறான். லில்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு ஏதாவது க்ளூஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேட போவா. எந்த க்ளூவும் கிடைக்காதனால லில்லி இப்போ எல்லாரையும் கேள்வி கேட்பா, அன்னைக்கு யாரையாவது பார்த்தீங்களான்னு. அதுக்கு ஒரு ஆடு சொல்லும் நான் செபஸ்டினை பார்த்தேன்னுட்டு. செபஸ்டின் சொல்வான் அது சரி நான் தான் கொலை பண்ணிட்டேனா, நுழைய முடியாத அந்த கதவுக்குள்ளே நுழைஞ்சு உட்கார முடியாத அந்த சேர்க்குள்ளே உட்காந்து இந்த கையால் நான் வந்து விஷத்தை புழிஞ்சு விட்டு கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு செபஸ்டின் கேட்பான். திரும்பவும் லில்லி கேட்பா நீங்கள் யாரையாவது மனுஷங்களை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. பனிகாலத்தில் பிறந்த குட்டி சொல்லும் அன்றைக்கி ஜார்ஜோட பேயை பார்த்தேன் நான், அவரோட வாசனை தான் வந்தது, அன்றைக்கி ரொம்ப இருட்டாக இருந்ததுனால எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அவரோட வாசனை தான் வந்ததுன்னு சொல்லும். சர்ச்சில் பெல் அடிக்குது, எப்படியும் ஜார்ஜை பற்றி தான் பேசுவாங்க. ஜார்ஜ் சொன்ன கதையில எல்லாம் இந்த மாதிரி கூட்டம் கூடி கொலையை பற்றி பேசுவாங்க, அந்த கொலையாளியும் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருப்பான், அதனால் நம்ம அங்கே போகணுன்னு லில்லி சொல்கிறா. அப்போ செபஸ்டின் சொல்லுவான் இந்த இடத்த விட்டு வெளியே வரத்துக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, இந்த புல்லை தாண்டி நீங்கள் என்னைக்காவது காலை எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. வெளி உலகம் அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது, நாங்கள் எதை கண்டு பயப்பட மாட்டோம்னு லில்லியும் மாப்ளியும் சொல்லுவாங்க. லில்லி கேட்பா மாப்ளி இது என்ன கருப்பாக இருக்குன்னுட்டு. மாப்ளி சொல்லுவான் இது கண்டிப்பாக புல்லு மட்டும் இல்லை, அநேகமாக இதுதான் ரோடுன்னு நினைக்கிறேன்னுட்டு. உடனே செபஸ்டின் வரீங்களா இல்லையா அப்படின்னு கூப்பிடுவான். நீ போயிட்டே இரு வரோம் அப்படின்னு லில்லி சொல்லுவா. அப்போ உடனே நீ ஏன் இவ்வளோ சத்தமாக சொல்கிற, நான் 10 அடி தூரத்தில் தானே இருக்கேன்னு செபஸ்டின் சொல்லுவான். லில்லி சொல்வா ஆனால் எனக்கு தூரமாக தெரியுதேன்னுட்டு. செபஸ்டின் சொல்வான் அடி மேலே அடி எடுத்து வச்சின்னா அடுத்த நிமிஷம் இங்கே வந்துருவேன்னுட்டு. ஆனால் லில்லி என்னால் முடியலன்னு படுத்துருவா. அப்புறம் கோழி ஒன்று ரோடை கிராஸ் பண்ணி போகும், அதை பார்க்குற செபஸ்டின் உங்களை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை, ஏன்னா நம்மெல்லாம் ஆடுங்க தானே அப்படின்னு சொல்லும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ரோடு கிராஸ் பண்ணலாம் ஜார்ஜ்காகன்னு மாப்ளி சொல்வான். லில்லி ரோடை கிராஸ் பண்ணது ஆடுங்களால் எல்லாமே பண்ண முடியும், நிறைய பண்ண முடியும்னு சொல்லி சந்தோஷத்தில் குதிச்சிட்டு
இருப்பா. செபஸ்டியன் சொல்வான், நீ ரொம்ப துள்ளாதா, இன்னும் நம்ம 2 கிலோமீட்டர் போகணுன்னுவா. லில்லி சொல்வா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம இப்போ எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம்னு கேட்பா. செபஸ்டியன் சொல்வான், எப்படியும் இந்த மிஸ்டரியை நீ சால்வ் பண்ண போகிறதில்ல, இதை சாக்கா வச்சு இந்த உலகத்தையே சுற்றுற அப்படின்ட்டு ராத்திரிக்குள்ளே பிடிச்சி காட்டுறேன். ஜார்ஜ் இந்த மாதிரி எவ்வளோ கதை படித்து சொல்லியிருக்காரு, அதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிம்பிள் க்ளூஸ் தானே இருக்கும். ஜார்ஜ் சொன்ன கதையிலேருந்து லில்லி சில க்ளூஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்வாள். அதுக்கு செபஸ்டியன் சொல்வான், புக்கில் இருக்கிறத ஈஸியாக சொல்லிட்டேன், வெளி உலகம் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்பா. ரிப்போர்ட்டர் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான், இது என்னோட ஃபர்ஸ்ட் மர்டர் மிஸ்ட்ரி, இது கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. லில்லி சொல்வா, யாரும் பார்க்குறதுக்குள்ளே நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம் வாங்கன்னுட்டு. அப்போ செபஸ்டியன் சொல்வான், யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை வாட்டி சொல்கிறது, நம்மளாம் ஆடுங்க அப்படின்னு சொல்லுவான். போலீஸ் அந்த மீட்டிங்கில் ஜார்ஜுக்கு பாய்சன் கொடுத்து தான் கொண்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். ரிப்போர்ட்டர் கேட்பான், அது என்ன பாய்சன் அப்படின்ட்டு. போலீஸ்காரன் சொல்வான், அது ஒரு ஃப்ரூட்லேருந்து வரக்கூடியது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்ல முடியும், இதோ இங்கே இருக்கே அந்த மருந்தான் அப்படின்னு காட்டுவான். அப்போ அந்த கடைக்காரி சொல்லுவா, அப்போ நம்மளில் தான் யாரோ ஒருத்தரோட கொண்டு இருக்கோமா அப்படின்ட்டு. உடனே ஆடுங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கும். உடனே போலீஸ்காரன் பார்த்துட்டு, இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. ஒருத்தவங்க நான் தான் அவரோட லாயர்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் ரெபேக்கா, நான் தான் அவரோட பொண்ணுன்னு சொல்கிறான். செபஸ்டியன் சொல்வான், நடுவில் ஒருத்தர் ஆட்டத்தையே கலைச்சிடுவாங்கன்னு. போலீஸ்காரன் சொல்வான், கேரவனில் இருக்கிற டாக்குமெண்ட்டில் இருக்கிற நம்பரை பார்த்து நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நான் டிடெக்டிவ் மாதிரி யோசிப்பேன்னு சொல்வான். லாயர் சொல்வாங்க, ஆனால் நீங்கள் வெறும் கான்ஸ்டபிள் தானே, கேரவனுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஃபோன் நம்பரை எடுத்து கால் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்களான்னு. போலீஸ்காரர், இல்லை அது என்னோட வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை விட உங்களுக்கு என்ன வேலை, இது ஒரு உயில், இதில் நிறைய பேரோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவங்க எல்லாருமே மதியத்துக்குள்ளே வந்தால் நான் இதை உயிலை படித்து காட்டிடுவேன்னு சொல்லுவாங்க. அந்த லாயர் கேட்பாங்க, ரெபேக்கா அமெரிக்காவில் இருக்கான்னு நான் தான் சொன்னேன், ஆனால் எப்படி அவங்க அப்பா செத்த அடுத்த நாளே இங்கே வர முடியும், அப்படின்னா கொலை நடந்த நைட்டு அவள் இங்கே தானே இருந்திருக்க முடியும், இந்த ஆங்கிளில் இன்னும் நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ்காரன், நான் எப்படி அப்படிலாம் யோசிக்காமல் இருப்பேன்னு சொல்கிறான். லாயர் கேட்குறாங்க, இது உங்கள் ஃபர்ஸ்ட் மர்டரான்னுட்டு. போலீஸ் கேட்குறான், என்ன கொலை செஞ்சேன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஹோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறான். மொத்த கேஸும் உங்களை நம்பி தான் இருக்குது, மதியம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. லில்லி சொல்கிறா, அந்த உயில் படிக்கும்போது நம்ம அங்கே இருக்கணும்னுட்டு. செபஸ்டியன் கேட்குறான், நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்மந்தம்னுட்டு. அப்போ லில்லி சொல்கிறா, ஜார்ஜ் சொல்கிற கதையில் எப்பயும் ஒரு வில் இருக்கும், அந்த வில் இருக்கிறவங்க தான் குற்றவாளியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவா. லில்லி சொல்வா, இங்கேருந்து அவங்க முகத்தை பார்க்க முடியல, வேற ஏதாவது ஜன்னல் இருக்கா போய் தேடுன்னு சொல்வா. அதுக்கு கூட வந்த ஆடு ஏன்னு கேட்கும். அப்போ செபஸ்டியன் சொல்வான், முகத்தை பார்த்தாவே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்வான். நீ போய் தேடிட்டு வா, நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து பார்க்குறோன்னு சொல்லி அந்த ஆடை அமுச்சு விட்ருவாங்க. ரிப்போர்ட்டர் ரெபேக்கா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அம்மாவை பற்றி சொல்லுங்கன்னுட்டு. அதுக்கு, அம்மா நான் பிறக்கும் போதே இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவால் எங்களை பார்த்துக்க முடியல, அப்போ அவருக்கு ரொம்ப சின்ன வயசு, அதனால் என்னை சின்ன வயசுலேயே சர்ச் வழியாக தத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறான். போலீஸ்காரன் கேட்குறான், நீங்கள் இன்னைக்கு இங்கே வரல, ஏன்னா அமெரிக்காலேருந்து ஒரு நாள்லாம் இங்கே வர முடியாது, அப்போ நேற்று நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். இதை வச்சு நீங்கள் கொலை பண்ணீங்கன்னு சொல்லலை, ஆனால் அப்படி தோணுதில்லைன்னு சொல்கிறான். ரெபேக்கா சொல்கிறா, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட், நான் இந்த ஊரில் தான் இருந்தேன், ஆனால் இந்த இடத்துக்கு நான் வந்ததில்லைன்னு சொல்கிறான். அப்புறம் போலீஸ்காரர், உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அந்த மாதிரி பர்சனல் கொஷின்லாம் கேட்டு ஃப்ளோட் பண்ணுறான். அதுக்கு அவளும், எனக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்கிறான். லில்லியும் செபஸ்டியனும் பேசிக்கிறாங்க. இறந்தது அவரோட அப்பா, ஆனால் அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது, கண்ணில் பயம் தெரியுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ்காரன் கேட்குறான், நேற்று எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னுட்டு. அதுக்கு அவளும் 7 மணின்னு சொல்லிட்டு உடனே அழுகுற மாதிரி பண்ணுறான். அந்த போலீஸ்காரனும் டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்ருக்கான் அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு. மோப்லியும் விண்டோவை தேட போன இடத்துல வெஜிடபிளை பார்த்ததும் சாப்பிட போயிடுறான். அப்போ ரெபேக்கா சொல்கிறா, எனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான், அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கான்னு சொல்லி லெட்டரில் சொல்லியிருந்தாருன்னு சொல்கிறான். அப்போ உடனே ரிப்போர்ட்டர், அப்போ கன்ஃபார்ம் ப்ரொமோஷன் கிடச்சிருன்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு லாயர் வந்ததும், நீ யார், இந்த வில்லில் உன் நேம் இல்லைன்னு சொல்லி அவனை வெளியே துரத்தி விட்டுருவாங்க. மாப்லி வெஜிடபிள் சாப்பிட போன இடத்துல தலையை மாட்டிப்பான். லாயர் சொல்லுவாங்க, அவரோட பையன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கான், அவனால் வர முடியாது, அதனால் காலில் கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணி அங்கே வைப்பாங்க. ஜார்ஜ் 3 நாளைக்கு முன்னதாக உயில் எழுதியிருக்காரு, அந்த உயிலை இப்போ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ லில்லி சொல்வா, எல்லா மிஸ்ட்ரி ஸ்டோரியிலையுமே ஒரு வில்லு இருக்கும். அந்த உயிரில் என்ன எழுதியிருக்கோன்னா, உங்கள் 7 பேர் கூடயும் தீர்க்க வேண்டிய கணக்கு எனக்கு பாக்கி இருக்குது. உங்களில் சிலருக்கு நான் கெட்டது பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேர் எனக்கு கெட்டது பண்ணியிருக்கீங்க. இந்த 7 பேரில் ஒரு கெட்ட ஆடு வளர்க்குறவன், ஒரு முட்டாள்,
ஒரு வெயில் கால ஆடு, ஒரு குளிர்கால ஆடு, ஒரு பலியாடு, 2 கொலைகாரங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. போலீஸ்காரன் சொல்லுவான், 2 கொலையாளியா? 2 பேரையும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்பா. ஆடு வளர்க்குறவன் சொல்லுவான், ஆந்திரால இருந்து ஆடை இறக்கி எப்படி வளர்த்துட்டு இருக்கேன் தெரியுமா, என்ன போய் கெட்டவன் சொல்லிட்டாரேன்னுவான். ஆடு வெட்டுறவன் சொல்லுவான், முட்டாள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு. கடை வச்சிருக்கிறவங்க பலியாடு யாரா இருக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு சர்ச் ஃபாதர் நம்மள ஒருத்தர் தான் சொல்வாரு. அப்புறம் எல்லாரும் எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. லில்லியும் செபஸ்டினும் பேசிப்பாங்க, 2 கொலையாளி ஒரு பனிக்கால ஆடா அப்படின்னு. அப்போ ரிப்போர்ட்டர் வந்து எட்டி பார்ப்பான். லாயர் உயிரில் இருந்து உங்கள் எல்லாருக்கும் ஒன்று விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அமைதியாக உட்காந்துடுறாங்க. உங்களோட பழகும்போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது, அதனால் நிறைய பேர் வெறுங்கையோட போகிறீங்கன்னு படிக்கிறாங்க. உடனே ஆடு வெட்டுறவன் எஞ்சி வெறுக்கையோட போகிறீங்கன்னா எனக்கு என்ன வேலை அப்படின்னு கிளம்ப பார்ப்பான். உடனே லாயர் மூடிட்டு உட்காருடான்னு சொல்லுவாங்க. உடனே ஆடு வெட்டுறவன் சொல்வான், நீ சொன்னால் வந்து உட்காந்துடணுமா அப்படின்ட்டு. உடனே லாயர் சொல்லுவாங்க, இது உயிரில் தான் போட்டிருக்கு, உங்களை பற்றி முன்னாடியே அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. லாயர் சொல்லுவாங்க, ஆடு வளர்க்குறவன் கிட்ட லூயிஸ்க்கு விட்டுருக்கிற 300 ஏக்கர் பையனுக்கு தான் சொல்லிட்டு. பையன் சொல்வான், அப்பாவுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்ட்டு. என் பொண்ணுக்கு நான் வளர்க்குற ஆடுங்களையும் அந்த கேரவன் அதை சுற்றி இருக்கிற 300 ஏக்கரையும் எழுதி வைக்கிறேன்னு எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எழுதின உயிரில் மீதி இருக்கிற சொத்தெல்லாம் விலங்கு பாதுகாப்பு துறைக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஆனால் இப்போ மாற்றி எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த புது உயிரில் மீதி இருக்கிற எல்லா சொத்தும் அவரோட பொண்ணுக்கு எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆடு வளர்க்குறவன் சொல்வான், ரொம்ப சந்தோஷப்படாத, அவர்கிட்ட இதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னுட்டு. அதுக்கு லாயர் சொல்லுவாங்க, இல்லை இருக்கு, ஒரு உரம் போடுற மிஷின், 3 உரம் மூட்டை, மொத்தமாக அப்படி இப்படின்னு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து $30 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு பார்ப்பாங்க. அப்போ லில்லி சொல்வா, இதோ கிடச்சிருச்சு, என்ன ரீசன்னிட்டு அப்படின்பா. ஆடு வெட்டுறவன் கேட்பான், எப்படி இவ்வளோ சொத்துன்னு. அதுக்கு லாயர் சொல்லுவாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆடுங்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சாரு, அதை வந்து விற்றதுக்கான பணம் தான் இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆடு வளர்க்குறவன் கேட்பான், அந்த கொலன்னு ப்ளூ கலரில் என்னத்தையோ கலந்துட்டு இருப்பாரு, அந்த மருந்தான்னுட்டு. அதுக்கு லாயர் ஆமான்னு சொல்லுவாங்க. மோப்பிள் மாட்டியிருந்த தலையை வெளியே இழுக்கும் போது அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விட்டுரும். அப்போ ஒரு துணி அதை தலையில மூடினதுனால பயத்தில் ஓடி மீட்டிங் ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லா பொருளும் கலைச்சி விட்டுரும். அந்த போலீஸ்காரன் அந்த ஆடை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு லெட்டர் இருக்கும், அது ஜார்ஜ் எழுதின லெட்டராக இருக்கும். உடனே அந்த கடைக்காரி அதை எடுத்து வச்சுக்கிட்டு போய் ஆடை புடின்னு சொல்லி அவனை அமுச்சு விட்ருவான். அப்போ ஆடு வளர்க்குறவன் சொல்வான், இவங்களெல்லாம் பார்த்துக்கலனா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ரிப்போர்ட்டர் வந்து போலீஸ் கிட்ட கேட்பான், ஏதாவது ஸ்டேட்மெண்ட் தரீங்களான்னுட்டு. இல்லை, என்னால் முடியாது, என்னை வேலை பார்க்க விட, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்வான், எனக்கு ஸ்டோரி வேணும், உனக்கு கொலகாரனை கண்டுபிடிக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம், இதை நீ கண்டுபிடிச்சிட்டினா உன்னை எல்லாரும் ஹீரோ மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்வான். அப்புறம் போலீஸும் ஓகேன்னு சொல்லிடுவான். ரிப்போர்ட்டர் சொல்வான், அன்னைக்கு ஜார்ஜ் வீட்டுக்கு 9 மணிக்கு யாரோ டார்ச் அடிச்சுட்டு போனாங்கன்னுட்டு. போலீஸும் சொல்வான், ஆமாம் 8லேருந்து 11க்குள்ளே தான் கொலை நடந்துச்சுன்னு சொல்வான். அப்புறம் போலீஸ் சொல்வான், ஜார்ஜ் அன்னைக்கு நீ நிறைய ஃபோட்டோ எடுத்தல, அதெல்லாம் நான் தானே அந்த வேலை பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு. உடனே ரிப்போர்ட்டர் சொல்வான், எல்லா ஃபோட்டோவும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. லில்லி பண்ணைக்கு போயிட்டு மற்ற ஆடுங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்வா. அப்போ ஒரு குட்டி கேட்கும், இனிமே அந்த இன்னொரு ஆட்டுக்காரன் தான் நம்மளை பார்க்க போறானான்னுட்டு. லில்லி சொல்வா, ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு சொல்வா. அப்போ மற்ற ஆடுங்கள்லாம், நீ எல்லா ஸ்டோரியிலையும் நீ தானே முதல்ல சால்வ் பண்ணுவ, இதில் ஏன் இன்னும் நீ பண்ணலன்னு கேட்கும்போது லில்லி சொல்வா, அது புக்கு, இது நிஜம், 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்வா. லில்லி சொல்வா, அந்த ஸ்டோரி புக் வேணும் அப்படின்ட்டு. அதில் ஒரு ஆடு சொல்லும், எல்லாம் அங்கே பாருங்க அப்படின்ட்டு. லில்லி சொல்வா, அது ரெபேக்கா, அவள் என்ன இங்கே ஏதோ தேடிட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் ஒரு ஆடு கேட்கும், இதுதான் ஜார்ஜோட பொண்ணா, அவரோட வாசனை தான் வருது, அநேகமாக இவள் பனிக்காலத்தில் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் ஜார்ஜ் துரத்தி விட்டுட்டாரு, அநேகமாக அப்போ இவ தான் கொலகாரியாக இருப்பான்னு சொல்லி எல்லா ஆடுகளும் கத்த ஆரம்பிச்சிரும். அப்போ லில்லி சொல்வா, அப்படிலாம் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னுட்டு. அப்போ மோப்லி சொல்வான், வா நம்ம கேரவனுக்கு போய் புக் எடுத்துகிட்டு வரலான்னு. அப்போது ஒரு ஆடு மட்டும் உள்ளே போயிட்டு கரெக்டாக அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துடும். அந்த போலீஸ்காரன் ரிப்போர்ட்டர் கொடுத்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பார்த்துட்ருப்பான். அப்போது இந்த ஆடுங்க எடுத்துகிட்டு போய் அந்த புக்கை அவன் வாசலில் வச்சுட்டு வந்துடும். போலீஸ்காரனும் அந்த புக்கை யார் வச்சதுன்னு தெரியாமல் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். செபஸ்டின் எப்பயும் போல் மலை மேலே தனியாக இருப்பான். அப்போ லில்லி போயிட்டு, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் தனிமையாக இருக்குன்னு சொல்வாள். அப்போது செபஸ்டினை பற்றி கேட்பா. உடனே அவன், நீ உன் கூட்டத்துக்கிட்ட போன்னு சொல்வான். லில்லி சொல்வா, அது நம்ம கூட்டம்னு சொல்லு அப்படின்ட்டு. அப்போ செபஸ்டின் சொல்வான், கார்னிவல்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், நான் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல், எல்லா குழந்தைங்களும் என்கிட்ட வந்து விளையாடும், சாப்பாடு கொடுக்கும், இதுவே நான் பெரிய ஆளானதும் ஒரு கூண்டுக்குள்ளே விட்டு நாயையும் என்னையும் வச்சு சண்டை போட வைப்பாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட சண்டை போடுவேன், அப்படி ஒரு நாள் நான் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஜார்ஜ் தான் வந்து என்னை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு லில்லி கேட்பா, அந்த கொடூரமான இடத்துல நீ போய் ஏமாட்டின செபஸ்டின், நீ உன் கூட்டத்தோட தானே இருக்கணும்னு கேட்பா. அதுக்கு செபஸ்டின் சொல்வான், நீ தான் ஷீப் டிடெக்டிவ் ஆச்சே, நேரம் கண்டுபிடிச்சிருப்பியே அப்படின்பா. அப்போ லில்லி கேட்பா, நீ பனிக்காலத்தில் பிறந்த ஆடா அப்படின்ட்டு. செபஸ்டின் சொல்வான், எனக்கான ஒரு கூட்டம் கிடையாதுன்னுட்டு. அடுத்த நாள் போலீஸ்காரன்
போலீஸ்காரனை பார்க்க ரிப்போர்ட்டர் போவான். போலீஸ்காரன் சொல்வான், இந்த கேஸில் ஒரு டைம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடக்கும் போதெல்லாம் இந்த ஆடுங்க என் கண்ணில் படுது அப்படின்பா. அப்போ ரிப்போர்ட்டர் கேட்பான், அப்போ உருப்படியாக நீ எதுவுமே கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டு. போலீஸ் சாட்டை காட்டி இந்த 3 விஷயம் தான் நம்ம கொலைகாரனை காட்டி கொடுக்க போகுதுன்னு சொல்லுவான். லில்லியும் மாப்பிளும் நம்ம கொடுத்த புக்கை படிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. போலீஸ் சொல்வான், இந்த 5 பேருக்குமே இந்த விஷப்பழம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ட்டு. போலீஸ் சொல்கிறான், ஜார்ஜ் இறந்தா அவரோட சொத்தெல்லாம் பொண்ணுக்கு தான். இந்த மாதிரி 5 பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கலாம். கொலை நடந்த இடத்துக்கு இவங்க 5 பேருமே போகலன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு பொருந்ததோ அவங்க தான் கொலைகாரன் அப்படின்ட்டு போலீஸ்காரன் சொல்கிறான். போலீஸ்காரன் ஆடு வெட்டுறவனை கேட்பான், அந்த உயிரில் ஜார்ஜ் உங்களை என்னன்னு சொன்னாரு அப்படின்ட்டு. அதுக்கு ஆடு வெட்டுறவன் சொல்லுவான், அவன் கொலைகாரன் என்னதான் சொல்லியிருப்பான், அவன் ஒரு வெஜிடேரியன், பொண்ணா இருந்தா கூட போனா போட்டுன்னு விட்டுருப்பேன், அவன் ஒரு பையன் அப்படின்பா. கடைக்காரி கிட்ட போலீஸ் கேட்பான், ஜார்ஜ் அவங்க பொண்ணுக்கு எழுதின லெட்டர் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த லேடி சொல்வா, போஸ்ட் உமன் வந்து தப்பா டெலிவரி பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு போலீஸ்காரன் கேட்பான், நீங்க அவரை கொலை பண்ற அளவுக்கு கோவமா இருந்தீங்கல்ல அப்படின்ட்டு. அதுக்கு கடைக்காரி சொல்வா, அதுல எழுதி இந்த பலியாடு நான் தான், அவ்வளவுதான் சொல்ல முடியும் போங்க அப்படின்பா. அடுத்து போலீஸ்காரன் ஆடு வளர்க்குறவன் கிட்ட கேட்பான், அன்னைக்கு ஜார்ஜ் பாடியை பார்க்கும்போது நீ ஏதோ சைன் வாங்க வந்தன்னு சொன்னல அப்படின்ட்டு. அதுக்கு ஆடு வளர்க்குறவன் சொல்வான், என்னோட லீஸை கேன்சல் பண்ணிட்டாரு, அதனால டாக்குமெண்ட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போனேன், ஆனா கொஞ்சம் லேட்டா போயிட்டேன்னு சொல்வான். அதுக்கு போலீஸ் கேட்பான், ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னுட்டு. அதுக்கு ஆடு வளர்க்குறவன் சொல்வான், அதான் உயிரிலேயே போட்டிருந்தது நான் கெட்ட ஆடு வளர்க்குறவன்னுட்டு அப்படின்னு சொல்லுவான். போலீஸ் ஃபாதர் கிட்ட கேட்பான், இதுக்கு முன்னே ஜார்ஜ் சர்ச்சுக்கு வந்ததே இல்லை, ஆனால் சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அவ்வளோ டொனேஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு, எதுக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு ஃபாதர் சொல்வாரு, ஜார்ஜ் ஏழையா இருக்கும்போது அவன் குழந்தைய தத்து கொடுத்தான் சர்ச் வழியா தான், ஆனால் கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் திரும்பவும் அவன் குழந்தைங்களை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் சர்ச் பாலிசியை மீற முடியாதுல்ல, நான் டீட்டெயிலை கொடுத்தா அவன் என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்னான், ஆனால் நான் அந்த பணத்தை தொடவே இல்லை, சர்ச்சோட பராமரிப்புக்கு தேவைப்பட்டுச்சு, அவன் என்னை நம்பி வந்தான், அவனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த உயிரில் போட்டிருந்த கெட்ட ஆடு வளர்க்குறவன் நான் தான் அப்படிங்கிற. அடுத்து போலீஸ் ரெபேக்கா கிட்ட கேட்பாங்க, கொலை நடந்த நைட்டு 8லேருந்து 11 மணிக்குள்ள நீங்க எங்க இருந்தீங்கன்னுட்டு. ரெபேக்கா சொல்வா, ஹோட்டல்ல செக்இன் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்பா. அவ்வளோதான் கேள்வி அப்படின்னு சொன்னதும் அவ கிளம்ப ஆரம்பிப்பா. அப்ப போலீஸ்காரன் வேற பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு, உங்களுக்கு இன்னொரு நேம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவான். ரெபேக்கா சொல்வா, அந்த பேருக்கு அர்த்தம் வயிற்று வலின்னுட்டு, அதனாலதான் மாத்திட்டேன் அப்படின்பா. பேக்ரவுண்ட் செக் பண்ணதுல நீங்க பயங்கரமான கிரிமினல் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, அவங்க கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் கூட வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ரெபேக்கா சொல்வா, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ எனக்கு விவரம் பத்தல, இப்போ நான் அந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்லைன்னு சொல்வா. போலீஸ் கேட்பான், சர்ச் பக்கத்துல இருக்கிற பிளேஸ்க்கு எப்பயாவது போயிருக்கீங்களான்னுட்டு. அவ இல்லன்னிடுவா. இப்போ ஜார்ஜோட ஃபார்முக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டா அதுக்கும் இல்லைன்னு சொல்லிடுவா. இங்க நடந்த எல்லாத்தையும் லில்லி மாப்பிள் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க ஃபார்ம்ல இருக்கிற மற்ற ஆடுங்கிட்ட சொல்லி யார் பண்ணிருப்பா யோசிங்கன்னு சொல்வா. லில்லி கேட்பா, வெஜிடேரியன்னா என்ன, ரெபேக்கா ஏன் போய் சொல்றான்னுட்டு. அதுவும் மற்ற ஆடுங்கள்லாம் ரெபேக்கா தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லி கூச்சலிடுங்க. உடனே பனிக்காலத்து ஆடு வந்து சொல்லுது, இல்ல அவ கொலைகாரி இல்ல, அவ நல்லவ, அவகிட்டயும் ஜார்ஜ் வாசனை தான் அடிக்குது, நான் ஜார்ஜோட செல்லக்குட்டின்னு சொல்லும். உடனே மற்ற ஆடுங்க சொல்லும், பனிக்காலத்துல பிறக்கிற ஆடை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க, அந்த பொண்ணு பனிக்காலத்துல பிறந்தவ தானே, அதனால எனத்தோட தான் சேரும்னு சொல்லுவாங்க. லில்லி பனியாடை கேட்பா, இப்ப நீ என்ன சொன்னன்னுட்டு. நான் ஜார்ஜோட செல்லப்பிள்ளைன்னு சொன்னேன்னு சொல்லும். இல்ல வேற சொன்ன அப்படின்னும், அந்த பொண்ணுகிட்டயும் ஜார்ஜ் வாசனை தான் அடிக்குதுன்னு சொன்னேன்னு சொல்லும். லில்லி சொல்வா, நேத்து இது யாரோ சொன்னாங்களே, அவங்களுக்கு எப்படி தெரியும்னுட்டு. அப்போ ஒரு ஆடு கேட்கும், யாருன்னுட்டு. நீதான் அப்படின்னு லில்லி சொல்வா. உடனே மற்ற ஆடுங்கள்லாம் நீதான் கொலைகாரின்னு கத்த ஆரம்பிக்கும். லில்லி சொல்வா, இவ கொலை பண்ணல, ஆனா எதையோ மறைக்கிறா, நேத்து அவ மேல ஜார்ஜ் வாசனை அடிக்குதுன்னு நீ தானே சொன்ன, ஆனா அவ ரொம்ப தூரத்துல இருந்தா, உனக்கு அந்த வாசனை வர வாய்ப்பே இல்லை, அப்போ ரெபேக்கா இதுக்கு முன்னே வந்திருக்கான்னு லில்லி கேட்பா. அதுக்கு அந்த ஆடு சொல்லும், அது ரொம்ப அழகா இருந்ததுன்னு. அப்ப மற்ற ஆடுங்கள்லாம் நீ எதை பத்தி பேசுறேன்னு கேட்கும். அந்த ஆடு ஒரு வளையல காட்டும். அப்ப லில்லி கேட்பா, உனக்கு இது எங்கிருந்து கிடைச்சதுன்னு. அந்த ஆடு சொல்லும், ஜார்ஜ் கொல்லப்பட்ட அன்னைக்கு ரெபேக்கா இங்க வந்தா, திடீர்னு எனக்கு ரொம்ப பசிச்சதா புல்லு மேலான்னு போனேன், அப்போ அவ அங்க நின்றுட்டு இருந்தா, என்னை பார்த்து அழகா இருக்குன்னு தடவி கொடுத்தா, அப்பதான் இது கலந்து கீழே விழுந்தது, அதனால இதை நானே வச்சுக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லும். கூட்டத்துல ஒரு ஆடு சொல்லும், பொருள் மேலெல்லாம் ஆசை வந்துருச்சா, நம்ம எல்லாம் ஆடுங்க தான் அப்படின்ட்டு. லில்லி சொல்வா, கேஸ் க்ளோஸ்ட், ரெபேக்கா தான் கொலைகாரின்னு. செபஸ்டின் கேட்பான், ஏதோ ஒரு வேலையில போட்டு போனதுனால எப்படி கேஸ் க்ளோஸ் ஆகும்னு. லில்லி சொல்வா, இதுதான் எவிடன்ஸ், போலீஸ் விசாரிக்கும் போது இங்க வந்ததே இல்லைன்னு சொன்னா, ஆனா நேத்து வந்தா, அதே மாதிரி ஜார்ஜ் கொல்லப்பட்ட அன்னைக்கும் வந்திருக்கா, அவ உடம்பு பூரா போய் நல்லா நடிக்கிறா, அவ ஒரு பா அப்படின்னு நிறுத்திடுவா. அதுக்கு செபஸ்டின் சொல்வான், அதுதான் வாய் வரைக்கும் வந்துருச்சே சொல்லு, உங்க எல்லாருக்கும் அவளை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, ஏன்னா அவ பனிக்காலத்துல பிறந்தா,
வந்தாங்கிறதுக்காக. எவ்வளோ பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். உன்னை யாருக்குமே பிடிக்காது. நீ பிறந்ததே தப்பு. ஒரு பனிக்காலாடு சின்ன வயசுலேருந்து இதை கேட்டு கேட்டு ஒரு நாள் இதையே நம்ப ஆரம்பிக்கிறான் அப்படின்னு செபஸ்டின் சொல்லிட்டு இருக்கான். செபஸ்டின் சொல்கிறான் அவள் கொலை பண்ணலன்னு. லில்லி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. அதுக்கு செபஸ்டின் நான் அவள் கண்ணை பார்த்தேன், அதில் உண்மை தெரிஞ்சுது. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்களாம் ஆட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். லில்லி சொல்வா நீ கூட இந்த கூட்டத்தில் ஒரு தந்தான்னு. அதுக்கு செபஸ்டின் சொல்வான் எனக்கு நீ யாரும் கிடையாதுன்ட்டு போயிடுவான். மர்பிள் கேட்பான் இந்த முடிவே இல்லாத விஷயத்த வச்சு என்ன பண்ணுறதுன்னு. போலீஸ் ஆடு கொடுத்த புக்கை படிச்சுட்டு இருப்பான். அப்போ லில்லி அவனையே பார்த்துட்டு இருப்பா. அதை கவனிச்ச போலீஸ் என்னன்னு கேட்பான். அப்போ மாப்பிள் வந்துட்டு அவனோட கேப்பை தூக்கிட்டு ஓடிடுவான். அவங்கள துரத்திட்டே போலீஸ்காரன் ஃபார்ம் வரைக்கும் வந்துடுவான். ஆடுங்க வளையல் மேலே கேப்பை வச்சுருப்பாங்க. கேப்பை எடுக்கும் போது அப்போ வளையலை பார்த்துட்டு இது எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆடுங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். போலீஸும் ரிப்போர்ட்டரும் ரெபேக்கா தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டு உங்கள் பொருள் ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு வளையலை காட்டுறாங்க. அதுக்கு ரெபேக்கா தெரியாமல் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோன்னு சொல்கிறா. அதுக்கு போலீஸ் இது நான் ஜார்ஜோட ஃபார்ம்லேருந்து எடுத்தேன், ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னே என்ன சொன்னீங்க, ஜார்ஜோட ஃபார்முக்கு போனதே இல்லைன்னு சொன்னீங்க. உங்கள் ரூமை சர்ச் பண்ண சர்ச் வாரண்ட்டோட வந்திருக்கேன்னு சொல்கிறான். அவள் ரூமை சர்ச் பண்ணும்போது அவளோட ஷூவில் விஷக்காய் மிதிச்சிருக்கிற தடம் இருக்கும். அதை பார்த்ததும் போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ண போவாங்க. அப்ப ரெபேக்கா சொல்வா இல்லை நான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணவே இல்லை, அந்த மரத்துக்கிட்ட நான் போனதே இல்லைன்னு சொல்வா. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அதை வெளியே லில்லி நின்று பார்க்குறா. போலீஸ் கேட்பான் கொலை நடந்த நைட்டு ஜார்ஜ் ஃபார்முக்கு போனீங்களான்ட்டு. அதுக்கு ரெபேக்காவும் ஆமான்னு சொல்வா. போலீஸ் கேட்பான் அப்போ நீங்கள் இது வரைக்கும் உண்மையே பேசினதில்ல அப்படின்ட்டு. அப்பா லெட்டர் எழுதியிருந்தாரு, உன்னை 20 வருஷமா தேடிட்டு இருக்கேன், உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் உயிலோட காப்பி கூட அனுப்பியிருந்தாருன்னு சொல்வா. அதுக்கு போலீஸ் 30 மில்லியன் இருந்துச்சு அந்த உயிலா இல்லை 4 ஆடு எடுத்துக்கொண்டு இருந்ததே அந்த உயிலான்னு கேட்பாரு. அதுக்கு ரெபேக்கா அந்த ஆடுகளை பற்றின உயில் அப்புறம் அப்பா என்னை பார்க்கணுன்னு கூட எழுதியிருந்தாருன்னு சொல்வா. அதுக்கு போலீஸ் நீங்கள் ஊர்லேருந்து வரீங்க, கரெக்டாக அவர் சாவர அன்னைக்கு அவரை போய் பார்க்க போறீங்க, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்பான். அன்னைக்கு நாங்கள் நிறைய பேசணும் அவர் வளர்க்குற ஆடுங்களை பற்றி. அப்பா சொன்னார் எல்லா ஆடுங்களுக்கும் பேர் இருக்கணும், ஆடுங்க கண்ணை பார்த்தே பேர் வைப்பேன்னு சொன்னார். அவருக்கு அப்புறம் ஆடுங்களெல்லாம் என்னை பார்த்துக்க சொன்னார், அவர் என்னை ரொம்ப நம்பினாருன்னு சொல்வா. அதுக்கப்புறம் சொல்வா நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவர் செத்து போன அன்னைக்கு நான் மட்டும்தான் கூட இருந்தேன். அப்புறம் அந்த வில் அவ்வளோ பணத்தை பார்த்ததும் எனக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தெரியல, அதுக்கு தான் பொய் சொன்னேன், என்னை நம்புங்கன்னு கெஞ்சுவா. அதுக்கு போலீஸ் இவ்வளோ பொய் சொல்லிட்டு எப்படி நம்ப சொல்றீங்க, யார் நம்புவா, நாளை காலையில் உங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவேன், உங்க அப்பாவை பிளான் போட்டு கொன்னதுக்காக உங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்வான். அப்புறம் அந்த அட்வொகேட் போலீஸ் கிட்ட அவ தான் பண்ணியிருக்கா இல்லை, இந்த பணம் இருக்கே மனுஷனை என்னெல்லாம் பண்ண வைக்குது, ஜார்ஜ் தப்பான முடிவு எடுத்துட்டாரு, ஒரு கருப்பு ஆடை சூஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஜார்ஜோட பையன் அந்த பண்ணையும் ஆட்டையும் ஆடு வெட்டுறவனுக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்புறம் உங்களை கம்மியாக எடை போட்டுட்டான் ஆஃபீஸர், அந்த வில்லுல அந்த முட்டாள் நீங்க கிடையாது, வெல்டன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. லில்லி மர்பிள் கிட்ட சொல்வா ஐ எம் வெரி ஹாப்பி, ரெபேக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாளிலிருந்து கேலப் தான் நம்மளோட புது ஷெப்பர்ட், ஆனால் எப்பயும் போல அவ இல்லைன்னு தான் சாதிக்கிறா, எப்பவும் நான் தான் கரெக்டு, செபஸ்டின் தப்பு, கண்டிப்பாக ரெபேக்கா தான் கொலை பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னு கேட்பா. அதுக்கு மாப்பிள் கண்டிப்பாக அவள் தான் பண்ணியிருப்பான்னு நீ தானே சொன்ன, எப்பவும் கதை முடியறதுக்குள்ள குற்றவாளி யாருன்னு நீ தானே கரெக்டாக கண்டுபிடிப்ப, அந்த நம்பிக்கை தான்னு சொல்லுவான். அதுக்கு லில்லி அது வெறும் கதை, ஆனால் இங்கே உண்மையிலேயே நடக்குதுன்னு சொல்வா. மாப்பிள் லில்லி கிட்ட கேலபோட ஃபார்ம் இந்த வேலிக்கு அந்த பக்கம் தான் இருக்கு, நம்ம ஏன் இந்த வேலியை தாண்டி போய் நம்ம புது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூடாதுன்னு கேட்பான். அதுக்கு லில்லி இதுக்கு முன்னாடி நம்ம கேலபோட ஃபார்முக்கு போனது இல்லையேன்னு கேட்பா. அதுக்கு மாப்பிள் அதுக்கு என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம ரோட கூட தான் கிராஸ் பண்ணதில்லை வான்னு கூப்பிடுவான். கொஞ்சம் தூரம் போனதும் லில்லி மேகத்தில் நடக்கிற மாதிரி இருக்கு, நம்ம எதுனா வழி மாறி வந்துட்டோமான்னு கேட்பா. அதுக்கு மாப்பிள் எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு சொல்லும் போதே அங்கே ஒரு பெல் சவுண்ட் கேட்கும். அப்புறம் பார்த்தா கேலப் பண்ணையில் இருக்கிற ஆடுங்கள்லாம் இவங்க கிட்ட வந்திருக்கும். அந்த ஆடுங்க கிட்ட லில்லி ஹலோ என் பேர் லில்லி, இவன் பேர் மாப்பிள்னு சொல்வா. அப்புறம் மாப்பிள் நாங்கள் பக்கத்து பண்ணையிலேருந்து வரோம், நாளிலேருந்து கேலப் தான் எங்களோட ஷெப்பர்ட்னு சொல்லுவான். அதை கேட்ட அந்த ஆடுங்க ஓடுன்னு சொல்லும். லில்லி முழிப்பா. அப்போ நாய் குலைக்கிற சத்தம் கேட்டதும் எல்லா ஆடுங்களும் ஓடிடும். அதுக்கு மாப்பிள் தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டோமோ, திரும்பி பார்க்காம ஓடிடலான்னு சொல்வான். அதுக்கு லில்லி எந்த பக்கம் போகணும்னு கேட்பா. மாப்பிள் இந்த பக்கம் தான் போகணும்னு என் உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சொல்லிட்டு போவாங்க. தூரமாக ஒரு இடத்துல லைட் எரியும், 2 பேரும் அங்கே போவாங்க. அந்த இடத்துக்கு உள்ளே போயிட்டு இதுதான் கேலபோட பண்ணன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு 2 பேரும் உள்ளே போவாங்க. உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை லில்லி ஓப்பன் பண்ண போவா. மாப்பிள் இல்லை வேணா வா போயிடலான்னு சொல்லுவான். அந்த பாக்ஸில் இருக்கிற படத்தை பார்த்துட்டு லில்லி கேட்பா இந்த ஆடுகள்லாம் பார்க்க ஏன் இப்படி இருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்பா. அப்புறம் இவங்க 2 பேரும் கேலபோ அந்த ஆடு வெட்டுறவனும் ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்ப்பாங்க. அப்போ கேலபோட நாய் இவங்க 2 பேரையும் பார்த்து
குலைக்கும். லில்லி இவங்க எதுக்கு இப்படி குலைக்கிறாங்கன்னு கேட்பா. மாப்பிள் இவங்க பாக்குற பார்வையே சரியில்லை, வா 2 பேரும் ஓடிடலான்னு ஓட ஆரம்பிப்பாங்க. மாப்பிள் வேகமா வான்னு சொல்வான். லில்லி இல்ல என்னால முடியல, நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்வா. கரெக்டா அந்த நாய் லில்லியை கடிக்க போகும்போது செபஸ்டின் வந்து காப்பாத்திடுவான். செபஸ்டினுக்கு ஆல்ரெடி நாயும் கூட சண்டை போட்டு பழக்கம் இருக்கிறதுனால சண்டை போட்டு அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுவான். ஆனா அந்த சண்டையில அந்த நாய் அவனை கடிச்சிரும். அப்புறம் லில்லி சொல்வா, செபஸ்டின் நல்ல வேலை நீ வந்த, இல்லனா எங்க கதை இந்நேரம்னு சொல்லும் போதே அவன் மயங்கி விழுந்துருவான். லில்லி செபஸ்டின் எந்திரின்னு சொல்வா. அதுக்கு செபஸ்டின் லில்லி என்னால முடியலன்னு சொல்வான். அதுக்கு லில்லி ஏன் முடியலன்னு சொல்ற, எனக்கு புரியலன்னு கேட்பா. அதுக்கு மாப்பிள் லில்லி அவன் செத்துட்டு இருக்கான்னு சொல்லுவான். அதுக்கு லில்லி நம்மளாம் சாக மாட்டோம், மேகமா மாறிடுவோம், மேகமா மாறிடு செபஸ்டின்னு கட்டிப்பிடிச்சு அழுவா. அதுக்கு செபஸ்டின் எனக்கும் ஆசைதான்னு சொல்வான். அதுக்கு லில்லி நீ திரும்ப வந்திருக்கவே கூடாது, எதுக்காக திரும்ப வந்தன்னு கேட்பா. அதுக்கு செபஸ்டின் வேற எங்க போவேன், நீங்கெல்லாம் ஏன் கூட்டம்னு சொல்வான். அப்புறம் செபஸ்டின் சொல்வான், அவர் தெரியுறாரு, எனக்கு ஜார்ஜ் தெரியுறாருன்னு சொல்லிட்டே இறந்துருவான். அப்புறம் அந்த நாய்ங்க போயிட்டு கேலபை கூட்டிட்டு வரும். அப்புறம் மாப்பிள் வர்றது கேலபுன்னு நினைக்கிறேன், கிளம்பு லில்லி போலான்னு கூட்டிட்டு போயிடுவான். அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க பண்ணைக்கு போயிட்டு மற்ற ஆடுங்களை எங்களை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அந்த ரோடு வரைக்கும் ஓடி வந்த ஆடுங்க இது வரைக்கும் அந்த மாதிரி இடத்தையே பார்க்காதனால அங்கேயே நின்றுடுவாங்க. அதுக்கு லில்லி நிக்காதீங்க, உடனே இந்த இடத்த விட்டு போயாகணும் வாங்கன்னு சொல்வா. அதுக்கு மற்ற ஆடுங்க போகணுமா எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு லில்லி செபஸ்டின் செத்துட்டான்னு சொல்வா. அதுக்கு அதுல ஒரு குட்டி அன்னைக்கு நீங்க மேகமா மாறிடுவோம்னு சொன்னீங்கன்னு கேட்கும். அதுக்கு லில்லி தப்பா சொல்லிட்டேன், நம்மளும் சாவோம், செபஸ்டின் சாவறத நான் பார்த்தேன், இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கிருந்து போகலன்னா நம்ம எல்லாரும் செத்துருவோம், அந்த கேலப் ஆடுங்களை சாப்பாடா மாத்துறான்னு சொல்வா. அதுக்கு ஒரு குட்டி போதும் இப்படி எல்லாம் பயன்படுத்துற மாதிரி பேசாத, நான் மறந்தாகணும் இப்பவேன்னு சொல்லும். அதுக்கு லில்லி வேணாம் அப்படி பண்ணாதன்னு சொல்வா. அதுக்கு அந்த குட்டி ஏன் நான் இவ்வளோ மோசமான விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்கும். அதுக்கு லில்லி அதுதான் உண்மைன்னு சொல்வா. அதுக்கு அந்த குட்டி ஞாபகம் வச்சுக்கலன்னா உண்மை ஆகாதுன்னு சொல்லி நம்பர்ஸை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு லில்லி வேணா ப்ளீஸ் தைரியமா இருங்கன்னு கெஞ்சுவா. ஆனாலும் அவங்க எல்லாரும் நம்பரை கவுண்ட் பண்ணி மறந்துடுவாங்க. மறந்துட்டு ஹலோ லில்லி எனக்கு ஒரு டவுட், நம்மளாம் இங்கே என்ன பண்றோம்னு அந்த குட்டி கேட்கும். அதுல இன்னொரு ஆடு எனக்கு இது பிடிக்கல திரும்ப போலாம் வாங்கன்னு சொன்னதும் மற்ற ஆடுங்களும் திரும்ப போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் லில்லி சொல்வா, செபஸ்டின் சரியாதான் சொல்லியிருக்கா, நம்மெல்லாம் பயந்தாங்கோலிங்க தொடர்நடிங்க ஆடுங்க தான், ஒரு ஷிப் சாகிறத பாக்குறது இது ஒன்றும் முத தடவை கிடையாது இல்லையான்னு கேட்பா. அதுக்கு மாப்பிள் ஆமான்னு சொல்வான். அதுக்கு லில்லி இதுக்கு முன்ன நான் எத்தனை தடவை மறந்துருக்கேன்னு கேட்பா. அதுக்கு மாப்பிள் அதெல்லாம் கணக்கே இல்லைன்னு சொல்வான். அதுக்கு லில்லி இவ்வளோ நாள் தனியா இது எல்லாத்தையும் உனக்குள்ளேயே தங்கிட்டு இருந்தியான்னு கேட்பா. அதுக்கு மாப்பிள் ஆமா எல்லா கெட்ட விஷயமும் ஞாபகம் இருக்கு, ஆனா எனக்கு நல்ல விஷயங்களும் ஞாபகம் இருக்கு, எனக்கு எங்க அம்மாவோட முகம் ஞாபகம் இருக்கு, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ லவ் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கு, அதே மாதிரி நீயும் செபஸ்டின் நான் ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்வான். அதுக்கு லில்லி மனசு வலிக்குது, மறக்காம இருந்தா வேதனையா இருக்குன்னு சொல்வா. அதுக்கு மாப்பிள் எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் நீ மறந்துட்டா மத்தவங்களை காப்பாற்ற முடியாது, செபஸ்டின் சாவுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும், நாளைக்கு அந்த கேலப் இங்க வருவான், நம்மளும் மற்ற பயந்தாங்கோலிங்க ஆடுங்க மாதிரி புது ஷெபர்ட் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான், அப்புறம் நம்மளும் சாகதா போறோம், என்ன மன்னிச்சிரு. அப்புறம் லில்லி நம்ம நினைவுல தான் நமக்கு பிடிச்சவங்க எப்பயும் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்வான். அப்புறம் லில்லி ஜார்ஜ் கதை சொல்ற இடத்துக்கு போய் உட்காந்துட்டு சாரி செபஸ்டின் உன் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் மறக்கிறதுக்காக நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுவா. அப்போ லில்லி நீ அறிவாளியா இருக்கலாம், ஆனா மாப்பிள் விவரமானவன், நான் கூட ஒருத்தரை இழந்திருக்கேன், அது வலி என்னன்னு எனக்கும் தெரியும், ஆனா அவங்களோட நல்ல நினைவுகள் காலத்துக்கும் கூட இருக்கும்னு ஒரு குரல் கேட்கும். அது யாருன்னு பார்த்தா ஜார்ஜ். அப்போ லில்லி நீங்க நிஜமாவே வந்திருக்கீங்களான்னு கேட்பா. அதுக்கு ஜார்ஜ் அதுல என்ன சந்தேகம், நீ தான் என்ன மறக்கலையே, அப்புறம் நான் வேற எங்க போவேன் சொல்லுன்னு கேட்பாரு. அதுக்கு லில்லி அதெல்லாம் சரிதான், நம்ம இப்ப என்ன பண்ண முடியும், நாளைக்கு கேலப்னு சொன்னதும் அதுக்கு ஜார்ஜ் கேலப் இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் என் ஆடுகளை தொடக்கூட முடியாது, அதுதான் நீ இருக்கியேன்னு சொல்வாரு. அதுக்கு லில்லி நான் எப்படின்னு கேட்பா. அதுக்கு ஜார்ஜ் உன்னால முடியும் லில்லி, இது உண்மையிலேயே யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டினா உங்களை ரெபேக்கா கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்க சேஃபா இருக்கலாம்னு சொல்வாரு. அதுக்கு லில்லி கேட்க நல்லா இருக்கு, ஆனா என்னால முடியல நான் சொல்வா. அதுக்கு ஜார்ஜ் என்ன மறந்துட்டியா, எத்தனை ஸ்டோரிஸ் இந்த மாதிரி படிச்சு காட்டியிருப்பேன், எல்லாம் சிம்பிள் ரூல்ஸ் தான் சொல்வாரு. அதுக்கு லில்லி ஒரு ரூலும் வேலைக்காகல, போலீஸ்க்கு இது ஒரு திருடன் இல்லைன்னு தெளிவா தெரியும், கிரைம் சீனுக்கு யார் வேணாலும் வந்திருக்கலாம், ரெபேக்கா வந்தது தற்செயலான விஷயம், அப்புறம் விக்டம் தான் இருக்கிறதுலயே முக்கியமான க்ளூ சொன்னது ஜார்ஜ் அவர் 2 கையும் காட்டுவாரு. அப்போ லில்லிக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். ஜார்ஜ் கை பச்சையா இருந்தது, கேலப் ட்ரெஸ்ஸுக்கு சாயம் போட்டவனுக்கு முத்தமே கொடுக்கலான்னு சொன்னது, அப்புறம் பனியாடு குட்டி ஜார்ஜோட பேய பார்த்தன்னு சொன்னது, இது எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப ஜார்ஜ் நீ புடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாரு. அப்புறம் லில்லி ரெபேக்கா இந்த கொலையை பண்ணல, இது யார் பண்ணாங்கன்னு தெரியும், என்னால ப்ரூஃப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓடுவா. அதுக்கு மாப்பிள் லில்லி எங்க ஓடுற, என்ன ப்ரூஃப் பண்ண போறியான்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓடுவான். அதுக்கு லில்லி அது ஒன்றும் புல்லு கரை இல்ல, நான் பெருசா இருக்கேன், என்னால உள்ள நுழைய முடியாதுன்னு ஃபீல்
ஃபீல் பண்ணுவா. அதுக்கு அந்த பனிக்காலத்து குட்டி என்னால எல்லா இடத்துக்குள்ளேயும் நுழைய முடியும், அன்னைக்கு ரோடு கிராஸ் பண்ணும்போது நடந்தது எதையும் நான் மறக்கலன்னு சொல்லும். அப்புறம் லில்லி அந்த குட்டியோட காலில் எல்லோ பெயிண்ட்டும் ப்ளூ பெயிண்ட்டும் நினைச்சி ரெபேக்கா இருக்கிற ஜெயிலுக்கு கூட்டு போகும். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போர்டை தள்ளி அதுல இருக்கிற போட்டோவை யூஸ் பண்ணி லில்லி சொல்ல சொல்ல அந்த குட்டியாடு எதையோ வரையும். இது எல்லாத்தையும் ரெபேக்காவும் பாப்பா. அப்புறம் லில்லி அந்த குட்டியை கூட்டிட்டு போயிடுவா. இதை பார்த்த ரெபேக்கா இந்த ஊரே ஒரு மாதிரி தான் போல இருக்குன்னு சொல்வா. அந்த குட்டி லில்லி கிட்ட இதெல்லாம் வேலைக்காகும் நினைக்கிறீங்களான்னு கேட்கும். அதுக்கு லில்லி தெரியலையே, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜார்ஜ் சாகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில உன்கிட்ட என்ன சொன்னாரு, உன் காதல என்னமோ சொன்னாரே அதை நானும் பார்த்தேன்னு கேட்பா. அதுக்கு அந்த குட்டி வின்டர் லேப் தான் உலகத்திலேயே பெஸ்ட்ன்னு சொன்னாருன்னு சொல்லும். அந்த ரோடோரம் 2 ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஆடு கேட்கும், நம்ம ஏதாவது முக்கியமான விஷயம் மறந்த மாதிரி இருக்கான்னுட்டு. அதுக்கு இன்னொரு ஆடு, எந்த விஷயம்? லில்லி நேத்து ராத்திரி நம்ம கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணும்போது நம்ம அல்லு கலண்டுருச்சுன்னு மறக்க ட்ரை பண்ணோமே அதுவான்னு கேட்பான். அதுக்கு அந்த ஆடு, என்னது, எனக்கெல்லாம் அல்லு கலண்டுக்கல, ஏதோ லைட்டா. ஆமா கலண்டுக்குச்சு, இப்ப என்ன பண்ணலாம் ப்ரோன்னு கேட்பான். அதுக்கு இன்னொரு ஆடு, என்னடா டக்குன்னு கேட்ட, இவ்வளவு நாள் வெத்தா இருந்தோம், இனி கெத்து காட்டுவோம்னு சொல்லும். அப்புறம் 2 ஆடும், விடு ஜூட்டு, மேராடு இல்ல சும்மா முட்டி தூக்குற கெடாடான்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. போலீஸ் பெயிண்ட்டை பார்த்துட்டு இதை யார் பண்ணதுன்னு கேட்பான். அதுக்கு ரெபேக்கா ஜன்னல் வழியா ஒரு குட்டி ஆடு வந்து வரைஞ்சிட்டு போச்சுன்னு சொல்வா. போலீஸ் ஜன்னல் வழியா ஆடு வந்து வரைஞ்சிட்டு போச்சுன்றியான்னு கேட்பான். ரெபேக்கா இதுக்கே ஷாக் ஆனா எப்படின்னு கேட்பா. போலீஸ் ஆடு கூடவே மாடு வந்துச்சுன்னு சொல்ல போறியா என்னன்னு கேட்பான். அதுக்கு ரெபேக்கா மாடெல்லாம் வரல, ஒரு பெரிய ஆடு சொல்லிதான் குட்டி ஆடு இங்க வந்திருக்குன்னு சொல்வா. போலீஸ் ஆடு வரைஞ்சதை பார்ப்பான். ரெபேக்கா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்பா. போலீஸ் இதை பாக்குறப்போ எனக்கு ஒன்னும் தோணல, எதுவுமே தோணல, வெறும் ஆடுங்க தானேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணுவான். போலீஸ் ரெபேக்காவை ஹேண்ட் ஓவர் பண்றத அந்த ஆடுங்களும் நின்று பார்க்கும். ரெபேக்காவை கூட்டிட்டு போக வந்தவங்க இதுல சைன் பண்ணீங்கன்னா ஃபார்மாலிட்டி முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதை பார்த்த மாப்பிள் வேலைக்கு ஆகலையோன்னு கேட்பான். அதுக்கு லில்லி கொஞ்சம் இரு யோசிக்கிறான்லன்னு சொல்வா. லில்லி சைன் போட்டுறாதன்னு வேண்டிப்பா, அவன் சைன் போட்டு அனுப்பிடுவான். போலீஸ் அந்த ஆட்டுக்குட்டியோட காலில் இருக்கிற கலரை பார்த்துட்டு தன்னோட கையில 2 கலரும் மிக்ஸ் ஆகி கிரீன் கலர் உருவாயிருக்கிறத பார்ப்பான். அப்போ அந்த ஆட்டுக்கு கையை காட்டுவான். அப்ப லில்லி கத்துவா. அப்புறம் போலீஸ் ரெபேக்காவை கூட்டின்னு போனவங்களை நிறுத்தி அவ கொலை பண்ணல, யார் கொலை பண்ணதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஹட்வே கிட்ட கை காட்டுவான். அதுக்கு அவங்க நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த போலீஸ், அந்த வில்லுல போட்டிருந்த முட்டாள் நான் தான் நினைக்கிறேன், ஆனா இப்போ தெளிவாயிட்டேன். ரெபேக்கா இந்த ஊர்ல கால் வச்சதுல இருந்து அவ தான் பிரைம் சஸ்பெக்டா தெரிஞ்சிருக்கா. அவளுக்கு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மோட்டிவ் இருந்திருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு ஜார்ஜோட ஃபார்ம்ல தான் இருந்திருக்கா. எல்லாமே கொலைகாரன் எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு கொலைகாரன். ஏன்னா அவன் பேரு நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்லயே இல்ல. நீங்க ஜார்ஜோட வில் படிக்கும் போது ஒரே ஒருத்தர் தான் இந்த ஊர்லயே இல்ல, ஊர்ல இல்ல அவர் நாட்டிலேயே இல்ல. அதுக்கு அந்த அட்வொகேட் யார சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு போலீஸ் அவரோட பையன் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கான்னு சொல்லுவான். போலீஸ் ரெபேக்கா கிட்ட உங்க அப்பா வில்லோட ஒரு காப்பி உனக்கு அமிச்சாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி ஒரு காப்பி உங்க அண்ணனுக்கும் அமிச்சிருக்கலாம்ல. அவன் விசாரிச்சிருக்கான். அப்பதான் ஜார்ஜோட மொத்த சொத்தை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 30 மில்லியன் அவனுக்கு கிடைக்கணும்னு ஈவ இறக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்கான். ஆனா அந்த கொலைகாரனுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, அதுதான் மோட்டிவ். கொலை செய்யப்பட்டவர் சொத்தை உங்க பேர்ல எழுதி வச்சிருந்தாங்கன்னா போலீஸ் உங்களை தான் சந்தேகப்படுவாங்க. அதுவே அவங்க தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிருந்தாங்கன்னா அப்போ அவங்க மேல சந்தேகப்பட்டு அவங்கள தானே பிடிப்பாங்க. அப்போ சட்டப்படி அந்த சொத்து மொத்தமும் அடுத்த வாரிசுக்கு தான் போகும். இப்ப கேள்வி என்னன்னா அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்? நான் தேடுற ஆள் எப்படி இருப்பான்? கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு அவனை தேடுறோமா? ஒருவேளை அவன் பேரை கூட மாத்திருக்கலாம். எப்படி ரெபேக்கா அவங்க பேரை மாத்திட்டு இங்க வந்தாங்களோ அதே மாதிரி அவரோட பையனும் பேரை மாத்தி மேத்யூ ரிப்போர்ட்டரா இங்க இருக்கான்னு சொல்வான். அப்போ அந்த பணியாடு நான் பார்த்த பேயின்னு சொல்லும். லில்லி நான் கரெக்டா சொன்ன பாத்தியான்னு சொல்வா. அதுக்கு ரிப்போர்ட்டர், என்ன வளரிட்டு இருக்க நீ? நான் எங்க சவுத் ஆப்பிரிக்கால இருக்கேன், இந்த ஊர்ல தானே இருக்கேன், நான் நியூஸ் பேப்பர்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லுவான். அதுக்கு போலீஸ், நீங்க கொஞ்ச நாளாவே இந்த ஊர்ல நியூஸ் பேப்பர்ல தான் வேலை பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும், ஸ்டைல்லாம் மாத்திட்ட. ஜார்ஜ் உன்கிட்ட ரெபேக்கா இங்க வரப்போறாங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, இதை விட்டா நமக்கு இவளை மாட்டி விட வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு இங்க வர்றதுக்கு நீயே ஒரு காரணம் கிரியேட் பண்ணிக்கிட்ட. அதுதான் இந்த ஃபெஸ்டிவல். உன்னோட பிளான் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1 எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த ஊரை விட்டு கிளம்புறது. ஸ்டெப் 2 திரும்ப ஊருக்கு வரதுக்காக நீயே காரை கொண்டு போய் மரத்துல இடிச்சிருக்க. அதே ராத்திரி ரெபேக்கா அங்கிருந்து கிளம்புனதும் நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்வான். இப்போ அதனோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. போலீஸ் சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட் இவன் மலையில நனைஞ்சுக்கிட்டே ஜார்ஜை பார்க்க போயிருக்கான். அவரும் உள்ள கூப்பிட்டு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காரு. அவர் திருமண நேரத்துல அதுல ஏதோ மருந்து கலந்துடுறான். அது தெரியாம அவரும் குடிச்சிட்டு மயங்கிடுறாரு. அவங்க பையன் வெளியே வந்ததும் அவர் மயக்கத்துல இருந்து எழுந்து வந்து இவன் கூட சண்டை போடுறாரு. இவன் முடிய பிடிச்சி அவருக்கு விஷம் ஏறினதுனால நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அந்த போலீஸ்காரன் இந்த ஸ்டோரியை சொல்றான். அப்புறம் போலீஸ் சொல்வான், அடுத்து என்ன, இந்த மொத்த பழியும் தூக்கி உன் தங்கச்சி தலையில போடுறது. உடம்பு பூரா மூளையா உனக்கு? அன்னைக்கு அட்வொகேட் வில்ல படிக்கும் போதே அவங்க உன்னை துரத்திடுவாங்கன்னு தெரியும். அன்னைக்கு நீ வெளியே இருந்துட்டு தான் அந்த கால் பேசியிருக்க. அப்புறம் அந்த விஷக்காய் அதை ரெபேக்கா ரூம்ல வைக்கிறது உனக்கு பெரிய விஷயமா? பழைய காலத்து லாட்ஜ் பூட்டை உடைக்க ஈஸியா இருந்திருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த காரியத்தை எவனும் பண்ணிருக்க மாட்டான். ஆனா சின்ன ஒரு சொதப்பல். நான் கூட இந்த விஷயத்தை இது வரைக்கும் மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு க்ளூவை விட்டுட்டீங்களா மிஸ்டர், அது ஜார்ஜோட கை. ஒரு கையில ப்ளூ, ஒரு கையில கிரீன், ஒரு கையில ப்ளூ. அதுதான் அவரை பணக்காரன் ஆக்கிடுச்சு. ஆனா கிரீன் கலர் அது எங்கிருந்து வந்துச்சு? அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. எந்த
கேஸையும் பிரிச்சு மேயிற டிடெக்டிவ்ஸ் என்னை யோசிக்க வச்சாங்க. ப்ளூ அண்ட் எல்லோ 2 கலரையும் மிக்ஸ் பண்ண என்ன கலர் வரும் சொல்லு? கிரீன். நம்ம ஜார்ஜ் இறந்த அன்னைக்கு அவர் கையில பார்த்தா அதே கலர். அதே கிரீனை நான் இன்னொரு இடத்துலயும் பார்த்திருக்கேன். எங்க தெரியுமா? ஒரு பில்லோ கவர்ல. நீ ஜார்ஜை கொலை பண்ணிட்டு நிம்மதியா வந்து படுத்தியே அந்த லாட்ஜ்ல. ஜார்ஜோட 2 கையிலயும் அவரோட மருந்தால ப்ளூ கலர்ல தான் இருந்திருக்கு. ஆனா அவரு யார் முடியையோ புடிச்சு இழுத்திருக்காரு. கொஞ்சோண்டு தண்ணி பட்டாலே கரைஞ்சு ஓடிருமே அந்த மாதிரியான ஏர் டை. அன்னைக்கு மழை பெய்யும்னு உனக்கு தெரியாதுல்ல, அதுல ஜார்ஜ் கை கிரீனா மாறிடுச்சு. இந்த ஊர்ல யாருக்காவது என்னடா இவன் அப்படியே அப்பா மாதிரியே தங்கச்சி மாதிரியே இருக்கானேன்னுட்டு சந்தேகம் வந்துரும்னு அவசரமா ஒரு டைய வாங்கி பூசிட்டு வந்திருக்க. என்ன பீட்டர் சார் கரெக்ட் தானேன்னு சொல்வான். அதுக்கு மேத்யூ போதும் நிப்பாட்டுங்க, நீங்க சொன்னது எதையாவது ப்ரூஃப் பண்ண முடியுமா உங்களாலன்னு கேட்பான். அதுக்கு போலீஸ் இந்த தவளை இருக்கே தாவாயாலே கெடுமான்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து ஒரு முடியை எடுப்பான். அதுக்கு மேத்யூ தாராளமா எடுத்துக்கோங்க, இதுல மறைக்க என்ன இருக்கு? என் முடியோட நேச்சுரல் கலர் இது இல்ல. சரி வேணும்னா லிஸ்ட் போட்டு சொல்றேன். என் பல்ல ப்ளீச் பண்ணுவேன், என் நெஞ்சு முடிய வேக்ஸ் பண்ணுவேன்னு சொல்வான். பின்னாடி ஆடு வெட்டுருவேன், எனக்கு அப்பயே தெரியும் ஒரு வெஜிடேரியன்னு சொல்வான். அதுக்கு மேத்யூ குருட்டு தைரியத்துல ஏதோ ஒரு எல்லோ கலர் டைய வச்சு என் மேல கேஸ் போட பாக்குற, இதுக்கு முன்னாடி நீ கோர்ட்டை பார்த்தது இல்லையே, அங்கெல்லாம் உன் கேஸ் நிக்காதுன்னு சொல்வான். அதுக்கு போலீஸ் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், உன் முடிக்கு என்ன ஏர் டை அடிச்சங்கிறது முக்கியம் இல்ல, டிஎன்ஏ போதும், இதை வச்சு ஜார்ஜோட பையன் நிரூபிச்சிட்டன்னா அப்போ நீ தான் உண்மையான கொலகாரன்னு சொல்வான். அதுக்கு லில்லி மாட்னியான்னு சொல்வா. அதுக்கு மேத்யூ கலக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற முடிய தட்டி விட்டு கார்ல ஏறி தப்பிக்க பார்ப்பான். அப்போ கரெக்டா அந்த 2 ஆடுங்க வரும். லில்லி எப்படி வந்தீங்கன்னு கேட்பா. அதுக்கு அந்த ஆடுங்க எகிரி தான் வரக்கூடாதான்னு கேட்குங்க. அப்போ லில்லி காய்ஸ் உங்க கெத்தா காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்வா. அதுக்கு அந்த ஆடுங்க இதுக்கு தான் காத்துட்டு இருந்தோம்னு சொல்லி அந்த காரை முட்டி உடைச்சிருவாங்க. அப்புறம் கார் மேல ஏறி நின்னுட்டு நீதிடா தர்மண்டான்னு கத்துங்க. அப்புறம் மேத்யூவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. அப்ப அவன் சொல்வான் எவ்வளவு பணம் தெரியுமா? கோடி கணக்குல, நான் அவரோட பையன், எல்லா பணமும் எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டே போவாங்க. அப்புறம் போலீஸ் ரெபேக்கா கிட்ட என் சார்பாவும் இந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாவும் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்வான். அதுக்கு ரெபேக்கா உன் டிபார்ட்மெண்ட்ல வேற யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு கேட்பா. அதுக்கு போலீஸ் இல்ல, அப்ப நான் மட்டும் வெரி சாரிங்கன்னு சொல்வான். அப்புறம் பனியாடு குட்டி ரெபேக்காவை கூப்பிடும், அவளும் தூக்கி வச்சுப்பா. அப்புறம் போலீஸ் இவ தானே ஜன்னல் வழியான்னு கேட்பான். அதுக்கு அவ அதே வாழுதான்னு சொல்வா. அப்புறம் போலீஸ் நீங்க திரும்ப எப்ப போற மாதிரியான ஐடியால இருக்கீங்கன்னு கேட்பான். அதுக்கு அவ இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கேன், யோசிச்சு சொல்றேன்னு சொல்வா. அதுக்கு போலீஸ் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்வான். அப்புறம் அவனும் அந்த ஆடுங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்ற விதமா தலையாட்டுவான். அந்த 4 ஆடுங்களும் பனிக்காலத்து ஆடை விட்டுட்டு போயிடுங்க. அதனால அந்த குட்டி சோகமா இருக்கும். ரெபேக்கா தங்கியிருக்க இடத்துல இருந்து வெக்கேட் பண்றதுக்கு பணம் கொடுத்துருப்பா. அதுக்கு அந்த லேடி வேண்டாம், ஐ எம் சாரி, இது உனக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுப்பாங்க. எனக்கு அது அவர் பொண்ணுக்கு எழுதுறாருன்னு தெரியாது, இந்த பேப்பரை நான் தான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன், அதனால நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெபேக்கா நீங்க அவரை லவ் பண்ணீங்களா, அவரும் உங்களை லவ் பண்ணாரான்னு கேட்பா. அதுக்கு அவங்க ட்ரை பண்ணாரு, ஆனா அவரால் உங்க அம்மாவை மறக்க முடியல, அவங்கள தவிர அவர் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், இப்போ எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெபேக்கா அவர்கிட்ட எங்க அம்மாவை பத்தி நிறைய கேட்டிருக்கணும், எனக்கு அவங்க பேர் கூட தெரியாதுன்னு சொல்வா. அதுக்கு அந்த லேடி உங்க அம்மா பேர் லில்லின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அட்வொகேட் உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஃபார்மும் ஆடும் உனக்கு தான் சேரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஆடு வெட்டுறவன் அந்த ஷெப்பர்ட்டும் ரெபேக்கா கிட்ட நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப நாளா நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நல்ல பேங்க் எங்களுக்கு லோன் தரன்றாங்க, அதுக்காக தான் அவங்க அப்பாவோட ஃபார்மையும் ஆடையும் வாங்கலான் இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெபேக்கா 2 கொலகாரங்க எங்க அப்பா நிலத்துல ஆடை வெட்டி கரியாக்குறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவர் சொன்ன 2 கொலகாரங்க நீங்க தான்னு சொல்வா. அதுக்கு அவங்க நாங்க பிசினஸ் மேன், இது உங்களுக்கு பம்பர் ஆஃபர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெபேக்கா எங்க ஆடுங்களோட பேராவது தெரியுமா, அவங்க பேர் எல்லாமே என்கிட்ட சொன்னாரு, எல்லா ஆடுங்களோட பேரை சொல்லிட்டு என் பேரை மாத்தலான் இருக்கேன், ரெபேக்கா ஹார்டின்னு சொல்வா. அதுக்கு அந்த அட்வொகேட் பேர் மாத்திர வேலையெல்லாம் நான் செய்யறதில்ல, சோ சாரின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கு ரெபேக்கா நான் இன்னும் நிறைய ஷீப் வாங்கணும்னா எனக்கு ஏதாவது பேங்க் லோன் கிடைக்குமான்னு கேட்பா. மற்ற ஆடுங்க லில்லி கிட்ட கொலையை யார் பண்ணாங்கன்னு கரெக்டா எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்பாங்க. அதுக்கு இன்னொரு குட்டி இவங்க கண்டுபிடிக்கலனா எப்படி, இந்த உலகத்திலேயே ஸ்மார்ட்டான ஷிப் இவங்க தானேன்னு சொல்லும். அதுக்கு லில்லி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் அவ்வளோ ஸ்மார்ட் இல்ல, நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அந்த பனியாடு ஜார்ஜோட ஆவியை பார்த்தேன்னு சொல்லும் போதே நான் நம்பியிருக்கணும்னு சொல்வா. அப்புறம் ரெபேக்கா கேலப் பண்ணையில இருக்கிற ஆடுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா பண்ணையிலேயே சேர்த்து விட்டுருவா. அப்புறம் லில்லிக்கு அவங்க அம்மா பேருங்கிறதுனால தடவி கொடுப்பா. ரெபேக்கா அவங்க அப்பாவை பார்க்க வரும்போது அவர் ஒரு புக்கு கொடுத்துருந்துருப்பாரு, அவங்க அப்பா மாதிரியே அவளும் அந்த புக் எடுத்துட்டு போய் கதை சொல்ல உட்காருவா. அவங்க அப்பா கதை சொல்லும் போது அந்த ஆடுங்க எப்படி கவனிக்குமோ அதே மாதிரி இப்பயும் கவனிக்கிறாங்க. ஆனா அந்த பனியாடு மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கும். அப்போ லில்லி போயிட்டு இந்த இடம் நல்லா இருக்குல்ல, ஆனா கொஞ்சம் தனிமையா இருக்கு, ஜார்ஜ் இனிமே அதான் உன் பேரு, எல்லா ஆடுக்கும் ஒரு பேர் இருக்கணும்னு சொல்வா. அந்த குட்டியும் அந்த பேரை சொல்லி சந்தோஷப்படும். லில்லி ஜார்ஜை கூட்டிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போவா. அப்ப அந்த பெரியாடு பாக்குறத பார்த்ததும் இவங்க 2 பேரும் அப்படியே நின்னுடுவாங்க. அப்போ அந்த பெரியாடு தலை வணங்கி வான்னு சொல்லி வெல்கம் பண்ணும். அப்புறம் அங்க இருக்கிற குட்டிங்க எல்லாம் அந்த பனியாடு கூடயும் எல்லா ஆடுங்க மாதிரி பழகுவாங்க. அப்புறம் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.